வணக்கம். மாவட்ட நிதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் நம்ம நீங்கள் 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மதிப்பெண் தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். அடிப்படையில் தான் நம்ம தொகுத்து நம்ம காணொலியில் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இம்பார்ட்டன்ட் ஜிகே தான் இன்றைக்கி இருக்க போகுது. குறிப்பாக அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ச்சி, தூய்மை பணியாளர், ரீடர், எக்ஸாமினர், ஃபெயில் போன்ற பணிகளுக்கு அப்ளை பணிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். ஸோ நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம ஸ்டேட்டை பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணுங்க, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மாநகராட்சி எண்ணிக்கை 21 இருந்தது, இப்போ 25, சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி எண்ணிக்கை 25. மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். ஸோ எத்தனை ஹைகோர்ட் இருக்குது, சரிங்களா? எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குன்னா 25 ஹைகோர்ட், அது உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபா, சரிங்களா? ராஜ்யசபா பார்த்திங்கன்னா 18, சரிங்களா? அப்புறம் லோக்சபா பார்த்திங்கன்னா 39. என்னங்க 40ன்னு சொல்கிறாங்களேன்னா அது பாண்டிச்சேரி ஒரு தொகுதியை சேர்த்தா 40. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 39 தொகுதிகள் தான். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் எத்தனை அப்படின்னா 13 மாவட்டங்கள். கடலோர மாவட்டங்கள் 13. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள், சரிங்களா? துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா 12 துறைமுகங்கள் இருக்குது. இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 7வது இடத்துல இருக்குது. அப்போ முதலிடத்தில் இருக்கிறது யாருங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. முதலிடம் எல்லாருக்குமே தெரியும், உத்தரப்பிரதேசம் தான். அது பரப்பளவிலும் அது பெரிய மாநிலம், மக்கள் தொகையிலும் அதுதான் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மக்களவையில் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 39 தொகுதி சொன்னோம். அப்போ ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா 543 இடங்கள், சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா மொத்த தொகுதிகள் மக்களவை தொகுதிகள் 543. இப்போ ஒரு கட்சி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும்னா 272 தேவை, சரிங்களா? ஒரு கட்சி அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பெரும்பான்மைனா 272 தேவை. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை, அது சென்னை உயர்நீதிமன்ற கிளை பார்த்திங்கன்னா மதுரை, அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச்சு தான் மதுரையில் இருக்குது, சரிங்களா? அது உயர்நீதிமன்றத்தோட கிளை, சரிங்களா? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2004. அப்போ தமிழக உயர்நீதிமன்றம் சென்னையில் தான் இருக்குது. தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர். தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஓரவையாக மாற்றப்பட்டனா, ஸோ அது எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஆட்சி காலத்து அப்போ சட்ட மேலவை கீழவை அப்படி இருந்தது. அது ஓரவையாக பார்த்திங்கன்னா எப்போ மாற்றப்பட்டனா 1986 தான், ஓகேவா? தமிழகத்தில் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி 92.14. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை. குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா தருமபுரி 64.7. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், சரிங்களா? அது எழுத்தறிவு தருமபுரிங்க, மக்கள் தொகை பெரம்பலூர். மக்கள் நெருக்கம், அது டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது சென்னை தான் முதலிடம். குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா நீலகிரி, ஓகேங்களா? மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம், அது செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சரிங்களா? அது தருமபுரி. கல்வியறிவு எவ்வளோ சதவீதம்னா 80.33%. தமிழகத்தில் காடுகளின் பரப்பளவு அப்படின்னா 17.58%. தமிழகத்தில் மாநில விலங்கு எல்லாருக்கும் தெரியும், வரையாடு. 3 முக்கிய துறைமுகங்கள் என்னது? சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர். தமிழகத்தில் முக்கிய ஆறு இதுனா வைகை, தாமிரபரணி, பாலாறு, பவானி. தமிழ்நாட்டில் சமத்துவபுரம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா மதுரை மேலக்கோட்டையில் 1997. தமிழ்நாட்டின் மாநில அரசு சின்னம் எதுனா எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். மாநில எல்லை கிழக்கே வங்காள விரிகுடா தமிழ்நாட்டுக்கு, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேசம், தெற்கே இந்திய பெருங்கடல். மாநில நடனம் பரதநாட்டியம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பார்த்திங்கன்னா 2019 உருவாச்சு. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம், தென்காசி மாவட்டமும் அப்படி தான். திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை 2012 ஆகஸ்ட் 15. மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா அது மார்ச் 20, 2024. அதுதான் கடைசியாக மாறின மாவட்டங்கள், சரிங்களா? அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் அது புனைப்பெயர்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவோட. ஊட்டி பார்த்திங்கன்னா மலைகளின் ராணி என அழைக்கப்படுகிறது. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. ஊட்டி மலைகளின் ராணி.
ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏரி காடுகள். ஏலகிரி வந்து பார்த்திங்கன்னா 14 கொண்டை ஊசி வளைவுகளே உடையது. கொடைக்கானல் வந்து இளவரசி, ராணி வந்து ஊட்டி, கோத்தகிரி வந்து பச்சைமலை, வெள்ளியங்கிரி மலை எப்படி சொல்கிறேன்னா தெற்கின் கைலாசு, கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா 70 கொண்டை ஊசி வளைவில் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி, ஆனைமலை வந்து உயர் விளிம்பு, மேகமலை வந்து உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, ஜவ்வாது மலை எப்படி சொல்கிறாங்கன்னா இயற்கையின் சொர்க்கம், ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம், மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, ஆனைமலை உயர் விளிம்பு, கொல்லிமலை 70 கொண்டை ஊசி வளைவில் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி, வெள்ளியங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாசு, கோத்தகிரி பச்சைமலை, கொடைக்கானல் மலைகளின் இளவரசி, ஊட்டி மலைகளின் ராணி, ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி, ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவில் உடையது. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சிறிதளவேனாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இதை ட்ரைவில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ட்ரைவ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வந்து நான் வீடியோ பார்த்து முடிச்சோடனே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க அதை வந்து அந்த ட்ரைவில் அந்த பிடிஎஃப் இருக்கும். இதே போல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேக்கேஜ், ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சேட் பண்ணி நீங்களும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் வந்து எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.